இப்போ நம்ம முதல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டோம், ரெண்டும் ஒரே எல்லைக்கு தான் போகுது அப்படின்னு. அது இப்ப தீர்க்கமா ஒரு புரிஞ்சுன்னுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள போயிடலாம். இந்த வெளிமுக பயணம்னு கர்மத்துல செய்கிறவர்கள், வெளிமுக பயணம்னு போகிறவர்கள் பூரணத்துவம் அப்படின்னு இறைவனை உணர்வார்கள். வெளிமுக பயணம் செய்கிறவர்கள் இறைவனை பூரணத்துவம், இன்பினிட் அப்படிங்கிற கோணத்துல பிரம்மம் அப்படின்னு போய் இவனுடைய பயணம் முடியும். இந்த உள்முக பயணம் போகிறாங்க பாத்தீங்களா, உள்நோக்கிய பயணம், அவர்கள் எப்படி போய் இறைவன்ட்ட மொத்தமா சேருகிறார்கள்? நத்திங்னஸ், சூன்யம், ஏதுமற்ற பாழ்வெளி, எதுவுமற்ற பெருநிலை, ஏதுமற்ற பாழ்வெளி. அப்ப அவளது என்னன்னா இப்படி தேடிக்கொண்டே போகிற போது உள்முக பயணத்துல அது சூன்யம் என்ற நிலையிலே நிர்வாணா அப்படிங்கிற லெவல்ல போய் முடியுது. புத்தர்னா அப்படி போனவர், நத்திங்னஸ் வழியாக போனவர் புத்தர். சங்கரர் மனித மனத்தினுடைய இயல்பை தெரிந்து கொண்டு பரபிரம்மம் அப்படின்னு வெளிமுக பயணம் போலவே உள்முக பயணத்தை நடத்தி காண்பித்தவர். ஏன்னா ரெண்டையும் ஒன்னாக்குறதுக்காக மேக்சிமம் ட்ரை பண்ணவர் சங்கரர் தான். இப்ப மற்றவர்கள் ராமானுஜர்லாம் என்னன்னா முழுக்க முழுக்க வெளிமுக பயணம், பக்தி, பகவான துவைதத்திலே வச்சுடு, தனியா வெளியிலேயே வைத்துக் கொண்டு பூஜை பண்ணு, ஒருபோது நீ அவனா ஆக முடியாது, அவனை பூஜை பண்ணி அந்த இடத்துக்கு கிட்டக்க வேணா நீ போகலாம், அதுக்கு மேல நீ போக முடியாது. சோ அந்த டியூவாலிட்டி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அது முழுக்க முழுக்க வெளிமுக பயணம். எனவே வெளிமுக பயணத்தில் ராமானுஜர் இட்டு செல்லுகிறார். வெளிமுக பயணத்தில் வேறு பல மத்வ ஞானிகள் எல்லாம் விட்டு போகிறார்கள். வெளிமுக பயணத்தில் இறைவரை நோக்கி கர்ம யோகிகள், காந்தியடிகள், ஆச்சாரியா வினோபா பாவே, இன்னும் பலவிதமான அந்த கர்மயோகத்தை பால கங்காதர திலகர், இவர்களாம் வெளிமுக பயணம். ஆனா புத்தர் எப்படின்னு கேட்டா உள்முக பயணம். ஏன்? எல்லாத்தையும் மறுதளித்துக் கொண்டே வர்றது, இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல அப்படின்னு போய் என்டையரா சூன்யத்துல முடியாது. அப்போ இது பூரணத்தில் முடிகிறது, அது சூன்யத்தில் முடிகிறது. இந்த பூரணத்தில் முடிவது பிரம்மத்தில் முடிகிறது, சூன்யத்தில் முடிவது நிர்வாணா அப்படிங்கிற நிலையில போய் முடிகிறது. பட் என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறத தான் அந்த கடைசி ஸ்லோகத்துல சொன்னார். இப்படிப்பட்ட ஸ்திதப்பிரஜன் பிரம்ம நிர்வாணத்தை அடையாமல் வேறு எதை அடைய முடியும்? ஏன் கீதை பெரிய நூல்னு கேட்டா, அதுவரையில் அத்வைத்த ஞானிகள், பிரம்மத்தை ஒத்துக்கொண்டவர்கள் புத்தருடைய நிர்வாணம் அப்படிங்கிற தத்துவத்தை ஏற்கவே இல்லை அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி புத்தர் வழியில போகிறவர்கள் நாஸ்திகர்களாகவே கருதப்பட்டார்களே ஒழிய அவர் உண்மையான இறை ஞான அனுபவத்தை அடையவில்லை என்று உலகம் கருதி கொண்டிருந்தது. இதை உடைச்சி எறிகிற நூல் எதுன்னு கேட்டா கீதை தான். ஏன்? கீதை எந்த வகையாக போனாலும் அவன் அடையிற இடம் அதுதான். இதுக்கு பிரம்மம்னு ஒரு பேர் இருக்கு, நிர்வாணான்னு ஒரு பேர் இருக்கு. த்ரூ நத்திங்னஸ் ஒருத்தர் வர முடியும், எல்லாமா இன்ஃபினிட் அப்படிங்கிற கோணத்துல இன்னொரு வர முடியும். இப்ப நீ எண்ணிக்கிட்டே போறீங்க, 1 2 3 எண்றீங்க, 10 எண்ணுவீங்க, 100 எண்ணுவீங்க, லட்சம் எண்ணுவீங்க, கோடி எண்ணுவீங்க, பல கோடி எண்ணுவீங்க. அப்புறம் என்ன சொல்வீங்க? இன்ஃபினிட் தான். அப்போ எண்ண முடியாமைன்னு ஒரு எல்லை வந்து நிறுத்தா இல்லையா? எண்ண முடியாமை. சரி, எண்ணிக்கிட்டே போறீங்க, கீழே 1 0, அப்புறம் என்ன? எண்ண முடியாமை. எண்ண முடியாமை நத்திங்னஸ்லயும் இருக்கு, எண்ண முடியாமை இன்ஃபினிட்லயும் இருக்கு. அப்ப அது ரெண்டும் ஒரே புள்ளில சந்திக்கலையா? எண்ண முடியாமை ஒரே புள்ளில வந்து சந்திச்சு இல்லையா? நீங்க டிவி சேனல் பார்த்துட்டே இருக்கிறீங்க, வரிசையா அப்படி பார்த்தா 49 50 89 90 100 டபக்குன்னு 0 வந்துடும் இல்லையா? டபக்குன்னு 0 வந்துடுது. அப்ப என்னன்னா நத்திங்னஸும் ஒண்ணுதான், பூரணத்துவமும் ஒண்ணுதான், சூன்யமும் ஒண்ணுதான், பிரம்மமும் ஒண்ணுதான், நிர்வாணமும் ஒண்ணுதான், பிரம்மமும் ஒண்ணுதான். அதனால்தான் பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு உன்னதமான கொள்கையாக கீதை அறிவிக்கிறது. இப்போ அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு ஏதாவது கிளியரா ஒரு வழி காட்டுடா, ஏதாவது ஒன்ன சொல்லிடுறான். நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க எல்லாம் சரின்னு சொன்னா எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்க? சரி சிம்பிளா ஏதாவது ஒரே ஒரு வழிமுறையை மட்டும் சொல்லுங்களேன், நாங்க கரெக்டா போய் அடையிறாப்புல ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்களேன். இன்னும் கேட்கிறான் கிருஷ்ணா, இத்தகைய கலப்படமான வசனங்களை சொல்லி என்னுடைய புத்தியை குழப்புகிறீர்கள், மேல மேல வந்து நீ என்னை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ற, மயக்கமடைய செய்கிறீர்கள். அதனால் எதனால் நான் நன்மை அடைய முடியுமோ அந்த விஷயத்தை நிச்சயப்படுத்தி விளக்குங்க. இப்பதான் அந்த பய விஷயத்துக்கு வந்தா, என்ன தனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு அப்படின்னா. நீங்க டாக்டர்ஸ்ட, சைக்காலஜி தெரிஞ்சவாட்ட, பெரிய பெரிய மகான்கள்ட்ட எல்லாம் வந்து உட்கார்றவா ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு லைஃப்ல ஒரு பிரச்சனை, பொய், இவன் பிரச்சனை அது. அவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறார், அவருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல், அவர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிவிட்டார், அதனால இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை வர சொல்லுனார். அவன் எப்படி வர முடியும்? வந்துட்டானே. இது மனுஷனுக்கு ஒரு இயல்பு.
டாக்டர்கிட்ட கூட ஒரு கன்சல்டேஷன் கேட்கிற போது சில விதமா சில நோய்கள் சொல்ல முடியாது. அவன் ஃப்ரெண்டுக்குன்னு ஆரம்பிப்பேன். ஏன் ஃப்ரெண்டு? அவ்வளவு அத்தியந்தமான ஃப்ரெண்டா? அவனுக்காக நீ உயிர் வாழற? தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லாம பாக்கி எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட்டு இருக்கிற. ஏதோ மத்தவாளுக்கெல்லாம் என்னன்னு கேட்கற மாதிரி கேட்கறது. இப்போ பழமொழியை சொல்லுவான், பக்கத்தலைக்கு பாயசம் அப்படின்னு. ஏதோ மத்தவாளுக்காக கேட்கற மாதிரி கேட்கறது. ஆனா ஆழ் மனதின நோக்கம் என்ன? தனக்கு. சில பேர் இருக்கா பாருங்க, சில மாஸ்டர்ஸ் என்னன்னா அவ ஓப்பனா அதுக்கு வர வரைக்கும் விட மாட்டான். அப்படியா? அது இன்னும் ரெண்டு கேட்டு 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 அவனை கீழே கொண்டு வந்து கடைசியில யோ எனக்கு தாங்க அப்படி வா, வேற விஷயத்துக்கு வா. இன்னும் சில பேர் கேட்பா, பிரசாத பொட்டலம் அவளுக்கு கொடுக்கணும். உனக்கு வேணும் நேரா கேளு, உனக்கு வேணும் நேரா கேட்ட வேண்டியதானே. அவளுக்கு வேணும் இவாளுக்கு வேணும் அப்படி தனக்கு தான் அப்படின்னாதான் ரைட் எடுத்துன்னு போ. இது சிலருடைய இயல்பு. எப்படி? ஓபன் கன்ஃபெஷன் வரணும், அந்த பாயிண்ட்ல வந்து நின்னுடணும். இப்பதான் அர்ஜுனன் அந்த இடத்துக்கு வரான். என்னன்னா நீ சொல்றதான் கரெக்ட், சாங்கியாங்கிற பிலாசபிங்கிற யோகம்ங்கிற, அது சரி, எனக்கு எது சூட் ஆகும்னா, எனக்கு எது கரெக்டா இருக்கும் அதை சொல்லு. நீ எனக்கு நல்லா தெரிஞ்சவ, உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்? அதை விட்டு ஏன் என்ன கன்ஃபியூஸ் பண்ற? எனக்கு என்ன வேணுங்கிறத தயவு செய்து விளக்கி சொல். இந்த இடத்துல கூட ஒரு தப்பு இருக்கு. என்ன? எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இன்னொருத்தர் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் தானே முதல்ல உணரணும். எனக்கு என்ன வேணுங்கிறத இன்னொருத்தர் எப்படி சொல்லிட முடியும்? நீங்க ரமண மகரிஷி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க விட கண்டுபிடிச்சிட்டீங்களாமே அப்படி. ஆமா, இப்ப என்ன அப்படின்னு. அப்போ நான் யாருன்னு சொல்லுங்களேன். அவர் சொன்னாரு, நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேனே ஒழிய நீ யாருன்னா கண்டுபிடிக்க, நீ யாருங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்ட். நான் யாருங்கிற கொஸ்டினுக்கு ரமணர் விடை கண்டுபிடிச்சிட்டாருன்னா நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னா இது என்ன நியாயம்? சோ எனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்லு அப்படின்னா உனக்கு என்ன வேணுங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்? உன்னை விட உனக்கு நேரா வேற யாரும் இல்லை. உனக்கு ரொம்ப பக்கத்துல யாரு இருக்கா? நீ தான் இருக்கிற. அப்போ நீ சொல்லு உனக்கு என்னதான் வேணும். அப்பதான் வரான். அதான் அவன் சத்திரியன் தான், சத்திரிய தர்மம் தான் ஆழ் மனசுல இருக்கு. இவ்வளவு நேரம் பொய்யா ஒரு ஞானி மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறான். கடைசி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும், தான் தான் அந்த நிலை, எனவே தனக்கு அதை வழிகாட்டு அப்படின்னு கேட்கணும். இப்ப அத அந்த 2வது ஸ்லோகத்தை சொல்றா கிருஷ்ணா, நீ இந்த மாதிரி 2 கலந்த வாசகத்தை பேசுற இத்தகைய கலப்படமான வசனங்களை சொல்லி என்னுடைய புத்தியை குழப்புகிறீர்கள், மயக்கமடைய செய்கிறீர்கள். மேலும் மேலும் என்ன நீங்கள் மயக்கமடைய செய்கிறீர்கள். அதனால் எதனால் நான் நன்மை அடைய முடியுமோ அந்த விஷயத்தை நிச்சயித்து சொல்லுங்கள். இப்போ அர்ஜுனன் அப்படிங்கிற பேருக்கு, அர்ஜுனுடைய ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. தனம் ஜெயன், தனத்தை ஜெயித்தவன். காண்டீபத்தை கையில் வைத்திருப்பவன் காண்டீபன். அப்புறம் வெள்ளை குதிரை உடையவன். இப்படி நிறைய பேர் இருக்கு அவனுக்கு, ஒவ்வொரு பேருக்கும். அர்ஜுனன்கிற பேருக்கே ஒரு காரணம் சொல்றான். ருஜ் அப்படிங்கிறது என்ன? ருஜ் அப்படிங்கிறது நேரானது, ஸ்டடி. ருஜ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா. அர்ஜ் அப்படின்னா நெகட்டிவ், அதாவது நேரானது அல்லாதது. அப்ப என்ன அர்த்தம்? ஏறுமாறாக ஆடிக்கொண்டே இருப்பது. அந்த அர்ஜ் அப்படிங்கிறதுக்குரிய மீனிங்கே அது ஸ்ட்ரைட்டா இல்ல, ஸ்டெடியா இல்ல, உறுதியா இல்ல. அது எப்போதும் சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதும் அந்த தன்மையில் இருக்கிறவன் ஆண்பால் டிகிரி போட்டா தட் இஸ் கால்ட் அர்ஜுனன். சோ அர்ஜுனன் யாருன்னா நம்மளுடைய ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ். ஏன்? நாம எதுலயான ஸ்டடியா இருந்திருக்கோமோ? நீங்க என்ன சாயங்காலம் உபன்யாசத்துக்கு போவேல? போனாலும் போவேன். ஏன் போறதா இல்லையா? அப்படி சொல்ல முடியாது, போயிடுவேன். இல்ல நீங்க போனா ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்க அங்க போனா அந்த சேர்ல ஒரு கட்சி போட்டு வச்சிருங்கோ, நான் உட்கார்ந்து உள்ளான்னு பாக்குறேன். கீழே உட்கார முடியல, காலெல்லாம் வலிக்கிறது. அந்த மனுஷன் வேற 9னா 9 வரைக்கும் கரெக்டா பேசுற, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி விட மாட்டேங்கிறார். கீழே உட்கார முடியல, அதனால நீங்க போனா அப்படி சொல்ல முடியாது. ஏன்? நானே போகாம இருந்தாலும் சரி. அப்ப நீங்க போல என்ன ஒரு உபகாரம் பண்ணுங்களே. என்னன்னா, எங்காவது சாவியை கொடுத்துட்டு போறேன், நான் முதல்ல போயிடுறேன், குழந்தைகள்லாம் வரும், நான் டைனிங் டேபிள்ல டிஃபன்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அவளை சாப்பிட்டுட்டு படிக்க சொல்லுங்க, நான் வந்துடுவேன், நீங்க இங்கதான் இருக்கலாம், சாவி கொடுத்துட்டு. அப்படி சொல்ல முடியாது. போனாலும் போயிடுவேன். இவன் என்ன பண்ணலாம்? போனாலும் போவாரா, போகாம இருந்தாலும் இருப்பாரா, போகாமையே போவாரா, போயிட்டே போகாம இருப்பாரா? நீங்க இவரை நம்பி யாராவது ஒரு காரியம் பண்ண முடியும்? ஏன்னா அவ்வளவு கன்ஃபியூஸ், அவ்வளவு ஸ்டெடி மைண்டே கிடையாது, அவ்வளவு கன்ஃபியூஷன். அது வேற ஒண்ணும் இல்ல, இவர் போறாரா இல்லையாங்கிறது இவரை பொறுத்தது இல்ல,
யாரான ஒரு ஸ்கூட்டரை கொண்டாந்து நிறுத்தி வாரும் போலாம் அப்படின்னா அதுல போயிடுவார். வேற ஒருத்தர் கொண்டாந்து வாரும் சினிமாக்கு போலாம், சினிமாக்கு போயிடுவார். அவருக்கு ஒரு ஸ்கூட்டரின் பின் சீட்டு தான் லட்சியமே ஒழிய எங்க போகணுங்கிறத பத்தி எல்லாம் ஒரு பெரிய லட்சியமே கிடையாது. ஆறு நிறுத்துறாலும் அவளோட ஏறி எங்க போகணுமோ அங்க போயிட வேண்டியதுதானே ஒழிய இங்கதான் போகணும்னு பெரிய கன்ஃபியூஷன் பழ போறத. இப்ப இது அவ்வளவு கன்ஃபியூஷன் லைஃப்ல நீங்க எடுத்துங்க. பல பேருக்கு பல விஷயத்துல ஸ்டெடி மைண்டே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஊசலாடுதல் அப்படிங்கறதா ருஜ் அருஜ். அப்ப என்ன ஆகுது? அர்ஜுனன் ஊசலாடுகிற மன இயல்பு உடையவன். எதிலும் உறுதி இல்லாத மன இயல்பை அது டினோட் பண்றது அப்படின்னு அதை பத்தி ஒரு அர்த்தம் சொல்லலாம். அவன் இப்ப குழப்பத்தில் இருக்கிறான். என்ன குழப்பத்தில் இருக்கிறான்? நீ என்ன ஆத்மா பத்தி பேசி தொலைக்கிற? ஆத்மா என்னைக்கும் அழிவில்லாதது அப்படின்லாம் சொல்றேன். இவ்வளவு சொல்லிட்டு ஞானியை பத்தி பேசுறது என்ன போர்ல போ அப்படிங்கிறியே, என்ன இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றியே அப்படின்னா. மற்றவ யாரும் கன்ஃபியூஸ் பண்றது இல்ல, நாம தான் கன்ஃபியூஸ் ஆகிறோம். நீங்க ரொம்ப சிக்கலான டயத்துல கூட சில பேர் கன்ஃபியூஸே ஆறதில்ல, அவ்வளவு கிளாரிட்டி இருக்கு. என்னுடைய ஃபாதர் ஒரு 65 வயது அவருக்கு காலமான போது ஹார்ட் அட்டாக்ல காலமான 3வது அட்டாக் அவருக்கு. யாரும் பிலீவ் பண்ண முடியாது. ஹார்ட் அட்டாக் போது அங்க இருக்கிற டாக்டர் பரபரப்பரன்னு ஒரு யங்ஸ்டர் பரபரப்பரன்னு ஓடுறார். அந்த 3rd அட்டாக் இவருக்கு அப்படிங்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரா, இங்க வாங்க, என்ன நீங்க வாழ வேண்டிய வயசு, அதனால இவ்வளவு பரபரப்பா இருந்தா ஹார்ட்டுக்கு ஆகாது. யாரு? ஹார்ட் டாக்டருக்கு பேஷண்ட் சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் கதை முடிஞ்சது. நீங்க வாழ வேண்டிய வயசு, இவ்வளவு படபடப்பு ஆகாது. அந்த டாக்டர் வெளில சொன்னார், நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரீட் பண்ணிருக்கேன், எப்படியான என்ன காப்பாத்துங்கிற ஏக்கம் தான் கண்ணில் இருக்குமே ஒழிய நான் போயிட்டு வரேன்ற நிம்மதி இருக்கிற மனுஷால பார்க்க முடியாது. உங்க அப்பா ஒரு ஆச்சரியமான மனுஷன் தான். சீர்காழி கோவிந்தராஜன் வீட்டுல ஹார்ட் பெயின் வருது, அழைச்சுன்னு வரா. அந்த கோயில் வாசல வண்டியை நிறுத்தினார், இறங்கி சுவாமி கும்பிட்டார். உலகம் நன்றா இருக்கட்டும், உயிரை விட்டார். உலகம் நன்றா இருக்கட்டும் சொல்லுவாள் யாராவது? அப்ப எத்தனையோ காலமா அந்த நாமத்தை சொன்னதுக்கு ஒரு பக்குவம் வந்துட்டு இல்லையா? உலகம் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு பெர்ஃபெக்ட். சோ சிலர் மரணத்தின் நேரத்துல கூட பதற்றம் இல்ல, குழப்பம் இல்ல, தெளிவா இருக்கிறார். சாக்ரட்டிஸ பத்தி எழுதுறான். சாக்ரட்டிஸ் மரண தருவாயில இருக்கிறார். அப்போ ரொம்ப கிளாரிட்டி, கிளியர் திங்கிங், எந்த குழப்பமும் இல்லை, அவர் பாட்டுக்கு வழக்கம் போல இருக்கிறார். அப்போ போய் கேட்கிறாங்க, மரண தருவாயில் கூட இப்படி குழப்பம் அடையாது தெளிவான ஒரு மனிதனை பார்க்க முடியாது, எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக இருக்கிறீர்கள், மரண காலத்திலும் எப்படி தைரியமாக இருக்கிறீர்கள்? சாக்ரட்டிஸ் ஒரு பியூட்டிஃபுல் ரிப்ளை கொடுத்தார். பார், ஆஸ்திகர்கள் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கிறதாக நம்புகிறார்கள், அது மட்டும் இல்ல அது அழியறதில்லை அப்படின்னு நம்புகிறார்கள், அது மீண்டும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நம்புகிறார்கள். இது உண்மைன்னா நான் ஏன் கவலைப்படணும்? எப்படியும் நான் ஆத்மா அழிய போறதே இல்லை, நான் அழிய போறதே இல்லை, அழிவு கிடையாது. நாஸ்திகர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? மரணத்தோடய இந்த ஆத்மாங்கெல்லாம் போயிடும், தனியா ஆத்மான்னு ஒண்ணும் கிடையாது, அது மரணத்தோடய போயிடுங்கிறாங்க. அப்பவும் எனக்கு கவலை இல்லை, ஏன்? அதான் போயிடுமே. அது நாஸ்திகன் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னா நானும் இருக்க போறதுல கதை முடிஞ்சிட போறது, எதுவும் வருத்தமே கிடையாது. ஆஸ்திகன் சொல்றது உண்மை அப்படின்னா நான் வந்துட்டே இருப்பேன் மறுபடியும். அப்ப என்னன்னா 2 ஸ்டேஜ்லயுமே எனக்கு கவலை இல்லைன்னா, இதான் கிளாரிட்டி. இந்த 2 பிலாசபியும் எடுத்து வச்சுட்டு 2ஆலையும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா, இதுக்கு நேர்மாறா அவனு சொல்லட்டுமா? ஒரு பெரிய மனுஷன் சிந்தனையாளன் பேசிக்கொண்டிருக்கிறார், அவற்றை அங்கே ஒருத்தர் ஓடியாந்தார். சார், நான் இப்பதான் பெட்டர் ரசல் படிச்சேன். இப்ப என்ன? ரசல் சொல்றார் ஆத்மானே ஒண்ணு இல்லைங்கிறார், கவலையா இருக்கிறார். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவர் யாருன்னு? ஆத்மானே ஒண்ணு இல்லைன்னா கவலைப்பட வேண்டியது அவர் தான். இல்ல சார், அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்றது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. சரி, இப்ப இருக்குன்னு வச்சுக்கீங்க, இருக்குன்னா நம்ம என்னைக்கும் இப்படியே இருந்தா போர் அடிக்காது, ஆத்மா பாட்டுக்கு எப்பவுமே இருந்தா போர். இவருக்கு 2மே கஷ்டமா இருக்கான். எப்படி? ஆத்மா இல்லைன்னு ரசல் சொல்றதும் கஷ்டமா இருக்கான், ஆத்மா இருக்குன்னு நம்ம சொல்றதும் கஷ்டமா இருக்கான். இப்ப ஒரே விஷயம் தான். சாக்ரட்டிஸ் எப்படி எடுத்துன்னு விட்டார், இந்த மனுஷன் எப்படி எடுத்துன்னு விட்டார்? நீங்க மனுஷனுடைய அப்ரோச் இருக்கு பாருங்க, ஒரே விஷயத்திலேயே அவதான் கன்ஃபியூஷன் உண்டு பண்றா. இன்னைக்கு கன்ஃபியூஷன் அதுக்குள்ள இல்ல, இவ எப்படி கன்ஃபியூஷன் உண்டு பண்ணுவா? நாங்க இந்த மோட்டிவேஷன் லெக்சர்ஸ்ல ஒரு இது யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, மனுஷன் ஒண்ணு இல்லாத விஷயத்தை எப்படி ப்ராப்ளம் ஆக்குறான் அப்படின்னு. ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒருத்தர் சோகமா உட்கார்ந்து இருந்தார். நீ ஏன் சோகமா இருக்கிற அப்படின்னா, இல்ல ஒரு பிரச்சனையா இருக்கு. இவர் எரிக்கிறதா புதைக்கிறதா? இது என்ன பெரிய பிரச்சனை? இல்ல எரிச்சுட்டா பிரச்சனை இல்ல, புதைச்சாதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன இல்ல, புதைச்சால புல்லு வளருமா வளராதான்னு பிரச்சனை. அது புல்லோட பிரச்சனை, உன்னோட பிரச்சனையா? இல்ல இல்ல, புல்லு வளரலன்னா பிரச்சனை இல்ல, புல்லு வளர்ந்துட்டா பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது மாடு திங்குமா திங்காத? அது மாட்டோட பிரச்சனை.
மாட்டோட பிரச்சனை எல்லாம் இவன் எடுத்து போட்டு புல்ல திங்குமா திங்காதான், அதை பத்தி உனக்கு என்னடாமா? இல்ல அது புல்ல திங்கலன்னா பிரச்சனை, தின்னுட்டா பிரச்சனை. என்னடா தின்னுட்டா பிரச்சனை? தின்னுட்டா பால் கறக்குமா கறக்காதான் பிரச்சனை. சரி, இப்ப அதுல என்ன? கறந்துட்டா கறக்கலன்னா பிரச்சனை இல்ல, கறந்துட்டான்னு வச்சுங்க அடுத்த பிரச்சனை என்ன? குடிக்கலாமா குடிக்க கூடாது. இப்படியே போயிட்டு இருந்தா ஏன் பாலை குடிச்சா செத்துருவானா சாக மாட்டானு பிரச்சனை. சரி, செத்தாதான் என்னன்னா புதைக்கிறதா எரிக்கிறதா? இத கேட்டா பாருங்க சொன்ன, டேய் முதல்ல அவனை எரிச்சிட்டு புதடா, முதல்ல அவனை எரிச்சுட்டு புத, விஷயத்தை முடிச்சிரு. ஏன் அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்? இப்ப பாருங்க, ஒண்ணு இல்லாத விஷயத்த சுத்தி சுத்தி பெரிய பிரச்சனை ஆக்குறவா இல்லையா உலகத்துல? இருக்கா? அதுல ஒண்ணுமே இல்ல பிரச்சனைங்கிறது, இவன் அது பெரிய கன்ஃபியூஷனா ஆக்கிடுறது. ஒண்ணுமே இல்ல. நீங்க இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் தாலி கட்டுற போது அந்த ஸ்டேஜ்ல தேவையில்லாம ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பார்த்துக்கலாம். தேவையில்லாத வாழ்ல அந்த மேடையில ஏறிக்கிறது, இந்த வீடியோல மூஞ்சி விழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்யாண மேடை மேல ஏறிட்டு ஏதாவது ஒண்ணு யாராவது ஒருத்தர் கேட்டா அது எங்க அது எங்க அது எங்க அது எங்க, கல்யாணமே ஒரு கன்ஃபியூஷன். அதுல வேற இவ்வளவு பேர் மேடையில ஏறி ஒரு பெரிய அட்டர் கன்ஃபியூஷன் ஆக்கி ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அத்தக்கான இத்தக்கானு பெருசுபடுத்தி மனிதர்கள் குழப்பமில்லாத விஷயத்தை கூட குழப்பமா ஆக்கிவிடுறோம். ஏன்? நம்ம மனோநிலைதான் காரணமே ஒழிய சம்பவங்கள் அல்ல. குழப்பம் அதுல இல்ல. இப்ப அவன் கேட்கிறான், நீ என்ன குழப்பற? என்ன குழப்பற? ஞானத்தை பத்தி பேசுற, கர்மத்தை பத்தி பேசுற, ஏதாவது ஒண்ணு எனக்கு தெளிவா சொல்லுனா. எந்த சந்தர்ப்பத்திலும் குழம்பாதவர்கள் இருந்திருக்கிறார்கள் உலகத்துல. நான் அதுக்காக தான் சாக்ரட்டிஸ் சொன்னேன், இங்க இல்ல வெளியிலேயே அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்துல இருந்துக்கிறாங்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழப்பமானவர்கள் பிறரிடத்துல போய் நிர்ணயங்களை கேட்டா கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சொம்மனாச்சும் கேட்பாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், பேர் வைக்கணும் குழந்தைக்கு, நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் 2 கேள்வி கேட்டேன். எத்தனாவது ஆளா என்கிட்ட கேட்கிறேன்? 11வது ஆள்னா. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 11 பேர்த்தே கேட்டுன்னு வருது. சரி, 11வது ஆள். அடுத்த கேள்வி கேட்டேன், நான் சொன்னா நீ கண்டிப்பா வச்சுடுவியா இல்ல அடுத்த ஆளை பார்க்க போறியா? நீ அடுத்த ஆளை பார்க்க போறதா இருந்தா இப்பவே போ. எனக்கு வேண்டாத வேலை தானே. 11 பேர்த்த கேட்டும் பேர் வைக்காதவன் எங்கிட்டையும் வந்து ஒரு கேள்வியை கேட்டு எப்படின்னா அது வந்து நியூமராலஜி படி கரெக்டா இருக்கணுமா, ஜாதகப்படி கரெக்டா இருக்கணுமா, அவ தாத்தா பேராவும் இருக்கணுமா? நியூமராலஜி படி கரெக்டா இருந்தா ஜாதகப்படி இருக்காது, ஜாதகப்படி கரெக்டா இருந்தா நியூமராலஜி படி இருக்காது. இது ரெண்டுமா இருந்தா அவ தாத்தா பேரா இருக்கவே முடியாது. தாத்தா பேராவும் இருக்கணுமா, மாடனாவும் இருக்கணுமா? இதுக்கு 11 பேரை கேட்டுட்டு 12வது ஆளா என்ன வந்து கேட்டா, நான் சொன்னேன், நீ எப்படி வைக்க போறது இல்ல, நான் எதுக்கு அரை மணி நேரம் மண்டையை உடைச்சு இதுக்கு ஒரு பேரை கண்டுபிடிச்சு உனக்கு எழுதி கையில கொடுத்து நீ வைக்காம போறதுக்கு? நீ எப்ப 11 பேரை கேட்டு வைக்கலையோ அப்ப 12வது ஆள் கேட்டு வைக்க போறது இல்ல. இது மனிதனுடைய சுவாபம். நிர்ணய புத்தி இல்லாதவர்கள் எத்தனை பேர்த்த கேட்டுதான் என்ன பிரயோஜனம்? திரும்பி திரும்பி இன்னொரு மனுஷாட்ட கேப்பா, இன்னொரு மனுஷாட்ட கேப்பா, இன்னொரு மனுஷாட்ட கேப்பா. அப்ப அவளுக்கு நிர்ணய புத்தி வரணுங்கிறதா முக்கியமே ஒழிய திரும்பி திரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லையே. இப்போ நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லுங்கிறா, கேப்பானா? அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சொன்னார், நான் அது மாதிரி சன்னியாசி ஆகலாமா இல்லையான்னு நீங்க யோசனை சொல்லுங்க. இது ஏன் வேலையா? சன்னியாசி ஆகிறதா இல்லையாங்கிறது அவன் முடிவு பண்ணணும், இல்ல அவனுடைய ஒய்ஃப் முடிவு பண்ணணும். இந்த ஆள சன்னியாசி அனுப்புறதா வேண்டாமா? நம்ம தான் பாட்டே வச்சிருக்கோம், கொஞ்சம் ஏருக்கு மாறா இருந்தால் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்ட்டா. அவட்ட சொல்லாதேன்டா, சொன்னா அதையும் எடுத்துருவாளா, கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னா. இது வந்து எங்கிட்ட கேட்டா ஏதாவது அர்த்தம் உண்டா? நான் இன்னும் சன்னியாசி ஆகல. இது காவி போட்டிருக்கேன் தப்பா நினைச்சுடாதீங்க. டிவியில வந்து இந்த ஷர்ட் மாதிரி கலர் வேற எதுவுமே சூட் ஆகிறதே கிடையாது. டிவியில ஷூட் பண்ற போது இந்த கலர் பாருங்க, ஐடியல் கலர் அப்படிங்கிற டிவி ஷூட்டிங். அதுக்காக இது ஒரு 7 ஜிப்பா தச்சனே ஒழிய நான் சன்னியாசி அல்ல, சன்னியாசி ஆகிறது ஐடியாவும் இல்ல. வெரி கிளியர். அவன் எங்கிட்ட வந்து யோசனை கேட்கறான், இது நான் இந்த ஜிப்பா எப்ப போட்டது பார்த்தாலும் தெரியல. வந்து சார் நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க, நான் சாமியாரா போலாமா இல்லையா நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நீ எப்ப எங்கிட்ட கேட்கிறியோ அப்பவே நீ சாமியாரா போக மாட்டேன். ஏன்? அது உனக்கு தோணணும். இந்த லைஃப்ல ஒரு விதையான விரக்தி தோணி நான் போகணும்னு தோணணும், இல்ல ஏதோ ஒரு காரியம் சாதிக்கணும்னு தோணணும். அது தோணாம நான் போலாமா இல்லையான்னு இன்னொருத்த யோசனை கேட்ட ஆளால் சன்னியாசியா போய் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல அவன் ஆத்மாவை தான் ஈடேற்ற முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப அவன் கேட்கறான், ஆனா கேட்கறவன் இதை முழுசா ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். அதுக்காக சொல்ல வர என்ன கேட்கறான் பாரு, கண்ணா எனக்கு குழப்பமா இருக்கு, நீ விளக்கம் சொல்ல, 2ல எது சிறந்தது என்பதை எனக்கு சொல்.
இப்போ கிருஷ்ணன் அவனை தோல்ல தட்டி ஒரு வார்த்தை கொடுத்தார். அருமையான ஒரு அப்ரிசியேஷன் டு அர்ஜுனா. ஏன் இதை கேட்ட உடனே அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கிறாருன்னா, he was dejected. ரொம்ப கீழே போயிட்டான். அர்ஜுனுடைய மனோநிலை இருக்கு இல்லையா, சோகத்துக்கு போயிட்டு. நீங்க ஒரு எல்லைக்கு மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ, நமக்கு எதுவுமே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையோ, we are unfit, எதுக்குமே நம்ம லாய்க்கு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி வருகிற போது ஒரு குரு கூட, ஒரு குருமார்கள் கூட அவனை வந்து கீழே விட்டுடக்கூடாது. சரி நீ அப்படித்தான் அப்படின்னு கீழே விடக்கூடாது. இந்த ஒரு பியூட்டிஃபுல் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்ச 3வது ஸ்லோகத்துல வச்சிருக்கான் பாருங்க. எப்படின்னா, ஹே பாபமற்ற அர்ஜுனா. அர்ஜுன பகவான் விழி கூப்பிடுற போது என்ன சொல்றார்? பாபமற்றவனே அர்ஜுனா. ஒரு தடவை தான் சொல்றார். இப்போ ஒரு 3-4 தடவை சொன்னா கூட செயற்கை. ஒரே தடவை சொல்லிட்டு அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார். அது இன்னும் ரொம்ப அழகு. நீ பாவமற்றவன் அப்படிங்கறத 7-8 வார்த்தையில சொல்ல பகவான் ஒரே ஒரு தடவை. அவன் எப்படி ஒரு பரிதாபமா ஒரு பார்வை பார்த்து, இந்த பையன் என்ன இப்படி போயிட்டான், இப்படி கீழே போயிட்டான், ஒரே அடியா அப்படின்னு வந்து போயிட்டானே அப்படின்னு. ஹே பாபமற்ற அர்ஜுனா, இந்த உலகத்தில் 2 வகை நிஷ்டைகள் உள்ளன. இதுவரை அது உன்னால் உனக்கு விளக்கி கூறப்பட்டவை. ஞானிகள் ஞான யோகம் மூலமும், யோகிகள் நிஷ்காமிய கர்ம யோகத்தின் மூலமும் இறைவனை சென்று அடைகிறார்கள். எப்படி ஞானிகள் ஞான யோகத்தின் மூலமும், யோகிகள் நிஷ்காம கர்ம யோகத்தின் மூலமும் வந்து என்னை அடைகிறார்கள். நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஆத்மாவில் லயித்து ஆத்ம ஞானம் பெற்று அவங்களுக்கு செயலே கிடையாது, எந்த செயலுமே கிடையாது. அவ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை மறந்துடக்கூடாது. செயல் செய்யாம இருக்கிறார்கள்னா சொசைட்டி கிட்டேந்து அவ எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது. இப்போ சில சன்னியாசிகள் எப்படின்னா, அவங்களுக்குரிய கர்மா எதையும் செய்ய மாட்டா, கடமையை செய்ய மாட்டா. ஆனா சொசைட்டி என்ன போஷிச்சா என்னன்னு எதிர்பார்ப்பான். அவ சன்னியாசி அல்ல. ஏன் இந்த சொசைட்டி என்ன காப்பாத்தினா என்ன, இந்த சொசைட்டி எனக்கு மடம் கட்டி கொடுத்தா என்ன, இந்த சொசைட்டி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னா தப்பு. நீங்க பிக்ஷை எடுக்கிறதுக்கே இலக்கணம் என்ன சொல்ல தெரியுமோ? ஒரு வீட்டுல போய் பிக்ஷை எடுக்கிறதா சன்னியாசி எப்படின்னா, பவதி பிக்ஷாம் தேஹின்னு கேட்கறான். 3 தடவை வேணா மேக்சிமம் கேட்கலாம். ஏன்னா ஒரு காதுல கேட்காம இருக்கலாம், உள்ள கேட்காம இருக்கலாம், அப்படிங்கிறதுக்காக 3 தடவை கேட்கலாம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லா டெபினிஷன் சொல்றான். என்னன்னா, கேட்பதற்கு முன்பு எந்த மனோநிலையில் இருந்தானோ அதே மனோநிலையில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். கேட்கறதுக்கு முன்னாடி எந்த மனோநிலை இருந்தானோ அதே நிலையில கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அடுத்த வீட்டுக்கு போயிடணும். ஏன் இப்ப கொடுக்கலன்னா சில சன்னியாசி சொல்லுவான், நான் எவ்வளவு பெரிய சாமியார் தெரியுமா, நீ என்ன செய்யல உன் குடும்பம் நல்லா இருக்காது. நீங்க இப்படி மிரட்டுற சன்னியாசி எவ்வளவு பேர் இருக்கிறார் சாமியார் எல்லாம். அவ ஒரு செட்டு வச்சிருப்பா, அந்த பூஜைக்கு கரெக்டா வரணும், 7 தடவை பூஜைக்கு வரணும். பூஜைக்கு வரல, 6 தடவை வந்துட்டு 7ஆவது தடவை வரல, உன் குடும்பமே நடுத்தூர்ல நிற்கும். இது என்ன பெரிய ஞானி, என்ன வழிகாட்டுறான்? 6 தடவை வந்ததுக்கு ஒண்ணும் கிடையாதான், 7ஆவது தடவை வராம விட்டுட்டா அவன் குடும்ப தெருவுல போய் நிக்குமா? நம்ம ஜனங்கள் இருக்கா பாருங்க, பைத்தியம். என்ன யாரா பயமுறுத்தினா அந்த சாமியாருக்கு பயப்படுறது, ஓடுறது, பயந்துக்கிறது, ஐயோ அதை பண்ணிடுவானோ இதை பண்ணிடுவானோ அப்படி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிற வரையில் இந்த மனிதர்கள் உங்களை எதுவும் செய்ய முடியாது. கடவுளின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிற வரையில் இந்த மனிதர்கள் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நம்ம பயப்படுறோம், ஒரு இவர் ஏதாவது சபிச்சிடுவாரோ, அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ. வெரி சாரி, நம்ம மனசு சுத்தமா இருக்க வரைக்கும் அவன் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப ஒரு சாது சன்னியாசிக்கு என்ன லட்சணம்? நீ கொண்டாடினாலும் சரி, கொண்டாடலைனாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, அவமதிச்சாலும் சரி, மதிச்சாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். அந்த சமநிலையில இருக்கிறவன் தானே உண்மையான ஞானியா இருக்க முடியும், இல்லையா? இப்போ 2 விஷயத்தை ஏற்கனவே நான் விளக்கி இருக்கிறேன்னு பகவான் சொல்றான். என்ன சொல்றான்? ஒன்று ஞானிகளுடைய ஞான யோகம், இன்னொன்று யோகிகளுடைய நிஷ்காம கர்ம யோகம். அது என்னங்கிறது அடுத்த ஸ்லோகம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாருங்க, பாவம் மற்ற அர்ஜுனான்னு கூப்பிடுறாரு. நீங்க மனுஷன் எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்வு உண்டு. நாம லைஃப்ல தப்பு பண்ணிட்டோம், வெரி சாரி. எப்படி ஒரு மனுஷன் சின்ன வயசுல ஏதோ தப்பு பண்ணிருப்பான். நான் இன்னும் உடச்சே சொல்லணும், இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷன் 99.9% யாரும் இருக்க முடியாது. தப்பு பண்ணாத மனுஷன் அப்படின்னு யாரும் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு தப்பு எந்த காலத்திலயும் ஏதாவது ஒரு வகையில மனுஷன் செஞ்சிருப்பான். இந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலையாகி வெளியில வரணும். ஜீசஸ் கிரைஸ்ட் உடனே அவர் என்ன பண்ணார்? இந்த குற்ற உணர்வு மனுஷன் மனசுல இருந்து எடுக்கிறதுக்கு அவர் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சார். என்ன? எல்லா மனுஷனும் தான் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டோம், ஒரு பாவம் பண்ணிட்டோம், தான் துக்கத்துல இருக்கிறோம், பாவத்தினால தான் அப்படி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அவர் ஒரு டெக்னிக் சொன்னார். என்ன? உன் பாவத்தை ஒத்துக்கோ. முதல்ல நீ என்ன பாவம் பண்ணிருக்கிறியோ அதை ஒளிச்சு வைக்காத. ஒழிக்க 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 பாவத்துக்கு பலம் ஜாஸ்தி.
ஓபனா டிக்ளேர் பண்ணு, அட்மிட் பண்ணு. நான் பாவம் பண்ணினேன்னு ஒத்து பகிரங்கப்படுத்தி விட்டாலேயே அந்த பாவத்தின் வீரியம் குறைஞ்சு போயிடுறது. சோ குற்ற உணர்வுல இருந்து வெளியில வா. அதுக்காகத்தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாவ மன்னிப்பு அப்படின்னு. இந்துக்கள் அது இல்லாம இல்ல. இந்துக்கள்ல வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? கங்கையில போய் குளிச்சுட்டா சகல பாவமும் போயிடும் சொல்றமா இல்லையா? ஏன்? இந்த பாவம்ங்கிற குற்ற உணர்வுல இருந்து மனுஷ சமூகம் விடுதலை ஆகணும். நீங்க கங்கையில குளிச்சாச்சுன்னா அவனுடைய சகல பாவமும் போயிடும் தான். கங்கையில இந்த பாவத்தை கழுவுறதுக்குன்னு ஒரு ரசாயனம் இருக்கா? தனியா வரவா அழுக்க போக்குறதுக்கு ஒண்ணு, அவ பாவத்தை போக்குறதுக்கு ஒண்ணு, தனித்தனியா ஏதாவது இருக்கா? ஒரு புண்ணியமான நதி, எல்லா நதியும் போல ஒரு புண்ணியமான நதி. ஆனா இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல என்ன, கங்கையில குளிச்சுட்டா பாவம் போயிடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வலிமையாது. சோ ஒரு குற்ற உணர்வுடையவன் கங்கையில போய் குளிச்சுட்டு வருவான், நிம்மதியாயிடுறான். அந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலை ஆகிறான். ஒன்ன மறந்துடக்கூடாது, கோர்ட்டுகள் குற்றத்திலிருந்து விடுதலை தரலாம். கோர்ட்டுகள் குற்றத்திலிருந்து விடுதலை தரலாம். குற்ற உணர்விலிருந்து விடுதலை தர முடியாது. என்ன, நீ குற்றவாளி இல்லைன்னு கோர்ட் சொல்லிடலாம். ஆனா மனசு சொல்லுமா, இந்த தப்பு நீ தான் பண்ணினே, கோர்ட் வேணா சாட்சி இல்லைன்னு விடுதலை விட்டுருக்கலாம். ஆனா நீ பண்ணினியே, நீ பண்ணினியே, நீ பண்ணினியே, நீ பண்ணினியே. எப்படி வெளியே வருது அதுல இருந்து? ஒரே வழி, நம்முடைய சமயம் அல்லது எந்த மதமா இருக்கட்டும், பாவத்தில இருந்து வெளியே வரதுக்கு எந்த வழின்னா, நீ ஒத்துக்கோ, ஒத்துன்னு நான் பாவம் பண்ணிட்டேன், இப்ப நதியில மூழ்கிட்டு என் பாவம் போயிடுதுன்னு நினைச்சுக்கோ. ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது, என்னன்னா நதியில மூழ்கலான்ற தைரியத்திலேயே பாவம் பண்ணப்படாது. ஆஃப்டர் ஆல் இங்க இருந்து நேரா ட்ரெயின் பிடிச்சு போய் கங்கையில குடிச்சு வர வேண்டியதானே, கொலை பண்ணிட்டு போலாம் அப்படின்னா, எல்லாம் எடுத்து வைப்பா, ரயில் டிக்கெட் எல்லாம் எடுத்து கொலையை பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா அது ஆகாது. ஏன்? குற்ற உணர்வில் இருந்து விடுதலை தருவதற்கான ஒரு வகையான நம்பிக்கை உணர்வு அந்த நதியில போய் நீராடுதல் அப்படின்னு. சோ எல்லா மதங்களும் வற்புறுத்துகிறது, மனிதன் பாவம்ங்கிற எண்ணத்திலிருந்து நாம் குற்றம் செய்திருக்கிறோம் என்ற குற்ற உணர்விலிருந்து விடுதலை அடையறதுக்கு கடவுள் ஒரு பெரிய காரணம். இப்ப அர்ஜுனனுக்கு அந்த உணர்வை ஊட்டுகிறார். ஹே பாவமற்ற அர்ஜுனன். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. எப்படின்னா 100% நம்பிக்கையோட அந்த காரியத்தை பண்ணணும். அது 100% நம்பிக்கையோட விசுவாசத்தோட செயலுன்னு வச்சுங்கோ, அது பலித்தம் ஆகாது. கைலாசத்துல பார்வதி தேவி பரமசிவனோட பேசிட்டு இருக்கச்சு சொன்னாலாம், இந்த துலா ஸ்நானம் அன்னைக்கு கங்கையில குளிச்சுட்டா சகல பாவமும் போயிடும் அப்படிங்கறதுனால லட்சக்கணக்கான பேர் குளிச்சுட்டு இருந்தா. அப்போ பார்வதி சிவபெருமான்கிட்ட கேட்டாலாம், இவ்வளவு பேர் பாவமும் போயிடுச்சுன்னா எல்லாரும் நேரா கைலாசம் வருவானாலும். சிவபெருமான் கேட்டார், அதை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு. இவ்வளவு பேர் வந்தா கைலாசம் எப்படி தாங்கும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு பேர் குளிக்கிறாளே பாவம் போயிடும்னு. அப்ப இவ்வளவு பேர் பாவமும் போயிட்டா நேரா கைலாசத்துக்கு வந்துருவாளா அப்படின்னு. சரி நீ வா, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். மேல இருந்து பார்வதி அழைச்சுன்னு வந்தார். ஒரு டிராமா. ஆத்துல வெள்ளத்துல கிழவர் அடிச்சுன்னு போறார் ஒருத்தர். கரையில பழுத்து சுமங்கலியான் என்று ஒருத்தி கத்துறா. என்ன, ஐயோ என் கணவர் ஆத்து வெள்ளத்தை அடிச்சுன்னு போறது, ஆத்து வெள்ளம் அழிச்சுன்னு போறது, யாரான அவரை காப்பாத்துங்க. காப்பாத்துறதுக்கு உடனே ஒரு 50-60 பேர் ஓடியாந்தா. ஒரு நிமிஷம், என்ன பாவமே பண்ணாதவா யாராவது இருந்தா அவரை தொடுங்கோ. பாவம் பண்ணினவா யாராவது இருந்தீங்கன்னா தொடப்படாது. பாவம் பண்ணினவா அவரை தொட்டா தலை வெடிச்சு போயிடும். காப்பாத்த வந்தவனுக்கு என்ன பைத்தியமா? அவரை தொட்டு தலை வெடிச்சு, ஏன்னா பாவம் பண்ணாத உலகத்துல கிடையாது. எல்லாரும் வந்தா அப்படி பார்த்தான். இந்த கழிவு இந்த கண்டிஷன் போட்டோம்னா எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான். ஒரே ஒரு பையன் எதையும் மைண்ட் பண்ணல, டபக்குன்னு தண்ணில குதிச்சான். கங்கையில நேரா போனா வெள்ளத்துல அடிச்சுன்னு போன கிழவரை மீட்டான். கரையில கொண்டு வந்து இப்படி போட்டான். போட்ட உடனே அந்த கழிவு கேட்டா, ஏண்டா பாவம் பண்ணாதவன் தான் என்னுடைய கணவரை தொடணும்னு நான் சொன்னேன், நீ அவரை தொட்டிருக்கிற, அப்ப நீ பாவமே பண்ணாதவனா? அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன், ஆனா கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்னு சொல்லியிருக்கா. நீ என்ன சொன்ன? பாவம் பண்ணாதவாதான் அவனை தொடணும்னு சொன்னேன். கங்கைக்குள்ள இறங்கிட்டாலே பாவம் போயிட வேண்டாமா? அது போயிடட்டும், போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் போனேன், காப்பாத்திட்டு வந்தேன். தப்புன்னு இந்த கிழவரும் கிழவியும் மேல போனா. தெரியறதா, இத்தனை பேர் கங்கையில குளிச்சாலும் ஒருத்தன் தான் வருவாங்க. ஏன் மத்தவாள்லாம் குளிப்பா, பாவம் போனாலும் போகும், போகாட்டியும் போகும், குடிச்சுடுவோமே அப்படிங்கறதா முக்கியமே ஒழிய பாவம் போகும் அப்படிங்கிற கன்விக்ஷன் கிடையாது. 90% கிடையாது. கண்டிப்பா நம்ம பாவம் போயிடுது அப்படிங்கிற உணர்வு. ஏன் தெரியுமா? பாவம் போய்விட்டதுன்ற உணர்வு வந்துட்டா மேற்கொண்டு பாவம் பண்ணுகிற இயல்பு வராது இல்லையா? இந்த கங்கையில குளிச்சுட்டதால என்னுடைய பாவம் போயிடுத்து அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா மேற்கொண்டு அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆனால் மேற்கொண்டு நாம் செய்து கொண்டிருப்பதால் என்ன அர்த்தம்? அது போகாதுன்னு கிளியரா இருக்கும்.